சேர்மதியில இயங்கி இருக்கக்கூடிய ஸ்காட் தனியார் பொறியியல் கல்லூரியில பேராசிரியர் ஒருவர் அங்கு பயிலும் மாணவர்களை தாக்கியதாக காவல்துறை நடவடிக்கை நேற்று எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக எஸ்டிபிஐ மற்றும் எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் சமூக வலைதளங்கள்ல காவல்துறை மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டதாக தவறான செய்திகள் பரப்பி வருவதாக ஒரு மறுப்பு அறிக்கையை தற்போது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையானது கொடுத்திருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று அந்த ஸ்காட் பொறியியல் கல்லூரியில உள்ள ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லிதான் அந்த பேராசிரியரை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில இந்த வழக்குல முக்கிய குற்றவாளிகளாக ஒரு 5 மாணவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் 5 மாணவர்களை கைது செய்ததுல 4 பேர் சிறையில் அடைச்சாங்க. ஒரு நபர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஏன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால 4 பேர் மட்டும் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ எஸ்எஃப்ஐ போன்ற சமூக அமைப்புகள் தற்போது எடுத்திருந்த நிலையில காவல்துறை தரப்புல ஒரு மறுப்பு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 9/10/2025 அன்று தாக்கியதாக அதாவது காவல்துறைக்கு கல்லூரி வளாகத்துல பேராசிரியரை மாணவர்கள் தாக்கியதாக தகவல் கிடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேற்படி சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு பேராசிரியரை தாக்கிய மாணவர்கள் மீது சேர்மதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புலன் விசாரணையில மாணவர்கள் பேராசிரியரை தாக்கியது உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து சம்பவத்து தொடர்பான கல்லூரியில பயின்ற ஒரு மாணவர்கள் 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னும், இந்த சம்பவத்தில் மேற்படி காயப்பட்ட பேராசிரியர் கடந்த வாரத்தில் கேரள மாநிலம் கொச்சிக்கு மாணவ மாணவிகளை அழைத்துக் கொண்டு கல்வி சுற்றுலா சென்ற போது கல்லூரி மாணவி ஒருவரிடம் தொந்தரவு செய்ததாக மாணவர்கள் மேற்படி தரப்பில் பேராசிரியர் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக பரவலாக தெரிய வருகிறதோ, இது சம்பந்தமாக மாணவியை அவர் பெற்றோர் முன்னிலையில் அழைத்து விசாரணை செய்ததில் அவ்வாறு அந்த மாணவி எதுவும் நடைபெறல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததாகவும், இது சம்பந்தமா தான் எதுவும் புகார் அளிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த மாணவி தெரிவித்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவி அவரது தரப்பிலிருந்து மேற்படி பேராசிரியர் இதுவரையில் ஒரு புகார் மனுவோ தகவலும் கிடைக்கப்படாத சூழ்நிலையில் காவல்துறை மேற்படி பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாக பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவது ஒரு தவறான செயல்னும், இது போன்ற அடிப்படை ஆதாரப்பட்ட செய்தியை காவல்துறைக்கு எதிராக பொதுவெளியில பரப்பி வருவது சட்ட விரோதமான செயல்னும், சமூக பொறுப்போடு செயல்படக்கூடிய கட்சிகள் இது போன்ற போலியான செய்திகளை பரப்பாமல் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறதுன்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டிபிஐ தரப்புல பரவி ஒரு செய்தி குறிப்பில் காவல்துறைக்கு எதிராக அவதூறை பரப்பும் வண்ணம் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளனும், இது சட்டத்துக்கு விரோதமான செயலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகள் சட்டப்படி நடவடிக்கைக்கு உள்ளாக்கும் செயல்னு தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கையே முதல்ல அந்த வழக்குல எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது காவல்துறையினர் இருவர் பணியில போன மாதிரியும் அப்போ மாணவர்கள் பேராசிரியரை அந்த கும்பலா நின்றுட்டு பேராசிரியரை தாக்குறதுக்கு பிளான் பண்ண மாதிரியும் தான் போட்டிருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்ட அறிக்கையில காவல்துறையே போய் பண்ணதாக மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது முதல் தகவல் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் வேற, அதே மாதிரி காவல்துறை தரப்புல தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிற மறுப்பு அறிவிக்கைகள் கொடுத்திருக்கிற தகவல்கள் வேற. இப்போ உதாரணத்துக்கு அதாவது அந்த காவல்துறை தரப்புல எஃப்ஐஆர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 13 வருடமாக அந்த பேராசிரியர் பணிபுரிந்து வர்றதாகவும், இரவு 11 மணிக்கு கல்லூரியிலிருந்து தனியார் பேருந்தில் 2 பெண் பேராசிரியர்கள் எல்லாரும் போயிட்டு வந்ததாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது 2 பாடம் முடித்து அந்த ஓய்வறையில் இருக்கும்போது, அதாவது 19ஆம் தேதி காலைல 10:15 மணிக்கு போலீஸ் ரவுண்ட் வந்தப்போ அவர் ஓய்வறையில் இருக்கும்போது மாணவர்கள் போய் தாக்கியதாகவும் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில மாணவியை பற்றியோ அல்லது அந்த பேராசிரியர் பற்றியோ இந்த வழக்குகள்ல எந்த இடத்துமே உள்ள எடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க உள்ள அந்த வழக்குல ஒரு பெரிய திருப்பமா காணப்படுதுங்க.